எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. என் சூழ்நிலைகளை மாற்ற மனித பலம் என்னிடம் இல்லையே. நான் தனிமையாய் இருக்கிறேனே என்று உன் தனிமையை பார்த்து அஞ்சுகிறாயா? என் அன்பு பிள்ளையே, நீ தனியாக நிற்கும் போதுதான் உலகத்தின் பலவீனமான கரங்களை விட்டு சர்வ வல்ல தேவனுடைய கரத்தில் முழுமையாய் சரணடைகிறாய். மனிதர்களின் துணை ஒரு நாள் விலகிவிடும். ஆனால் கர்த்தரின் பலமோ உன்னை எந்த புயலிலும் அசைக்க முடியாத பர்வதமாய் மாற்றும். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய பலம் என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா கர்த்தருக்காய் தன்னந்தனியாய் நின்றபோது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவரை உலகமே நடுங்கும் பலசாலியாய் மாற்றியவர் நம் தேவன். மனித யுத்த தளவாடங்கள் ஏதுமின்றி வெறும் கவனோடு கோலியாத்தை எதிர்த்து நின்ற சிறுவன் தாவீதுக்கு முன்னால் இராணுவ பலமே தலை குனிந்தது. நீ தனித்து நிற்கும் போதுதான் தேவனுடைய முழு வல்லமையும் உன்னில் வெளிப்படுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது. இனி உன் தனிமையை கண்டு பயப்படாதே. உனக்கு நன்மை செய்யும்படியான, உன் தனிமையை போக்கும்படியான, உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியான அழகான நல்ல உறவுகளை இயேசு உனக்காக கொண்டு வருவார். இதுவே தேவன் இன்று உனக்கு தரும் வாக்குத்தத்தம்.